Hi friends, PGTRBல நம்ம ஸ்டடி ஆஃப் போயட்ரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்க்கு. நீங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி ஃபார் த லேட் ஃபார் திஸ் வீடியோ. ஏன்னா கொஞ்சம் இது 1 வீக்காக அப்படி லேட் ஆகிடுச்சு, சரிங்களா? சாரி. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். The study of poetry, Matthew Arnold வந்து the future of poetry is immense because in poetry where it is worthy of its high destinies our race. As time goes on, we'll find an ever surer and surer stay. இதில் என்ன மேத்யூ அர்னால்ட் எழுதின the study of poetry என்ன அப்படின்னா, பொயட்ரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பொயட்ரி தான். பொயட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொயட்ரி இல்லை அப்படின்னா ஃபிலாசபியும் சரி, சயின்ஸும் சரி, ரிலிஜியனும் சரி, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் தான், எதுவுமே கம்ப்ளீட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் இந்த பொயட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொய்யா நடிக்கிறவங்கள நம்ம உள்ள விடக்கூடாது, அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் கூட சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பொய்யா இருக்கிற பொயட்ரிஸ் எல்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார், சரிங்களா? அப்புறம் சாசரு அந்த மாதிரி ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா பொயட்ரி அப்படின்னா கிரிட்டிசைஸ் தான். ஒருத்தரோட பொயட்ரியை யார் நல்லா எழுதியிருக்கிறாங்க, எங்கே தப்பு பண்ணியிருக்கிறாங்க, எங்கே ஹையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் கூட சொல்லியிருப்பாரு, சரிங்களா? அதுதான் வந்து ஸ்டடி ஆஃப் பொயட்ரி. ஸ்டடி ஆஃப் பொயட்ரினா ஒன்றும் இல்லை, பொயட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க, யார் ரொம்ப ஹை ஃபீலிங்ஸ் இருக்குது, யார் வந்து லைட்டாக இருக்கும், யார் வந்து சரியா அதை ஃபாலோ பண்ணலன்னா அவங்கள என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். பொயட்ரி இல்லாத எதுவுமே இல்லை. பொயட்ரி வந்து மனிதனுக்கு கூடவே அவங்க கூட வந்து ஃபாலோ பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு, சரிங்களா? நம்மளோட வாழ்க்கையில் பொயட்ரியும் ஒரு இது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார், சரிங்களா? பொயட்ரி வந்து நமக்கு ஃபுல்லாக லைஃப்பில் யூஸ் ஆகும். படிக்கிறவங்க சூஸ் பண்ணுறது தான் எந்த பொயட்ரி வேணும், எந்த பொயட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார், சரிங்களா? Our traditional belief of religious have been shaken. Our time honored dogmas are called gradually dissolving. Poetry alone possesses the power of sustain us and interpret love for us. அதாவது பொயட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்து கூட வந்து செயல்படும். பொயட்ரி இல்லாம எதுவுமே இருக்காது. பொயட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவல் ரிலீஜியஸ்லயே வந்து ட்ரெடிஷ்னல் வந்து ரிலீஜியஸ் வந்து பாத்தீங்கன்னா பொயட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு, சரிங்களா? வித்தவுட் பொயட்ரி சயின்ஸ் வில் ரிமைன் இன்கம்ப்ளீட் அண்ட் வித்தவுட் பொயட்ரி ரிலிஜன் அண்ட் பிலாசபி ஆர் ஹலோ. அதாவது வித்தவுட் பொயட்ரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்ன இன்கம்ப்ளீட் தான், சயின்ஸே இன்கம்ப்ளீட் தான், ரிலிஜனும் பிலாசபியும் ஒண்ணுமே கிடையாது பொயட்ரி இல்லாத அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? Thus he says poetry is a impassioned expression which is in the countenance of all science. அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் 2 விஷயம் சொல்வாரு. பொயட்ரி வந்து பாத்தீங்கன்னா பொயட்ரி இஸ் இம்பேஷன்ட் எக்ஸ்பிரஷன் ஒன்னும், விச் இஸ் இன் த கவுண்டினஸ் ஆஃப் ஆல் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாரு. வி ஷுட் ஸ்டடி பொயட்ரி மோர் அண்ட் மோர் ஃபார் பொயட்ரி இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹையர் யூசஸ். அதாவது நம்ம பொயட்ரி வந்து அதிகமாக படிக்க பாத்தீங்கன்னா நம்மளோட கேப்பபிள் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு. பொயட்ரி கேன் ஃபுல்ஃபில் இட்ஸ் ஹை ஃபங்க்ஷன் ஒன்லி இட் வி கீப் எ ஹை ஸ்டாண்டர்ட் ஃபார் இட். பொயட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும், அதை தொடர்ந்து ரெகுலரா பண்றதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நோ சார்லாட்டினிசம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஷுட் பி அலோ டு என்டர் பொயட்ரி. அதாவது தவறான அந்த பொயட்ரிங்களை வந்து நாம என்ன பண்ணக்கூடாது, அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அர்னால்ட் டெஃபைன்ஸ் பொயட்ரி இஸ் த கிரிட்டிசிசம் ஆஃப் லைஃப் under the conditions fixed for that criticism by the laws of poetic truth and poetic beauty. அதாவது பொயட்ரினாலே கிரிட்டிசிசம் தான். அந்த கிரிட்டிசிசம் கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா ட்ரூத்தாவும் பொயட்டிக் வந்து பியூட்டியாவும் இருக்கிறத பார்த்து தான் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க அப்படின்னு இவர் 2 விஷயம் சொல்லியிருப்பாரு, சரிங்களா? இது 2 தான் இம்பார்ட்டன்ட். Only the best poetry is capable of performing its task. Best poetry வந்து என்ன பண்ணும், அதனோட டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. So it is important that readers should learn to choose the best. ரீடர்ஸ் தான் வந்து லேர்ன் பண்ற, அவங்க தான் சூஸ் பண்ணணும் எது பெஸ்ட் அப்படிங்கறதையும் அவர் சொல்லுவாரு, சரிங்களா?
In choosing the best, the readers are warned against two kinds of fallacious judgment. The historic estimate, the personal estimate. அதாவது நம்ம கொடுக்குற அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பொய்யானதாவோ வேல்யூபிள் இல்லாததாவோ இருக்கக்கூடாது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக் எஸ்டிமேட்டும் பர்சனல் எஸ்டிமேட்டும் டூ கைண்ட்ஸ் இருக்கு அப்படின்றாரு. ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்ஸ் அஃபெக்ட்ஸ் அவர் ஜட்ஜ்மெண்ட் வென் வி ஆர் டீலிங் வித் ஏன்ஷியன்ட் poets. ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட் வந்து ஏன்ஷியன்ட் poetsம், பர்சனல் எஸ்டிமேட் வந்து பாத்தீங்கன்னா கண்டெம்பரரி poets அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? Personal estimate affects when we are dealing with our contemporary poets. So readers should insist on the real estimate, which means a recognition and discovery of the highest qualities which produce the best poetry. It should be real classic and not false classic. இது வந்து real classic, not false classic அப்படின்னும். Only in such best poetry we must feel and enjoy as deeply we can. பெஸ்ட் பொயட்ரினா என்னவா இருக்கணும், நம்ம ஃபீல் பண்ணணும், அதை வந்து என்னமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு. டு அனலைஸ் திஸ் அர்னால்டு இன்ட்ரோடியூஸ்ட் எ டச் ஸ்டோன் மெத்தட். அர்னால்டு தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா டச் ஸ்டோன் மெத்தட் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. டச் ஸ்டோன் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கம்பேரிட்டிவ் மெத்தட். சரிங்களா? வி ஷுட் ஹேவ் இன் அவர் மைண்ட்ஸ் லைன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்டர்ஸ் லைக் Shakespeare, Milton, Dante and Homer. Apply them as touchstone to other poetry in order to discover the truly excellent poetry. அதாவது இவங்க எல்லாமும் அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது அதை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்வாரு. Then in order to bring out touchstone method, he said it's better to have concrete form rather than abstract form. சாசர் பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, சாசர் வந்து 14th English literature. Chaucer is the father of our splendid English poetry. He is our well of English undefilled. அதாவது அவர் என்ன சொல்றாரு, இங்கிலீஷ் போயட்ரியில இவர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரினா அவ்வளவும் வர்த்தபிள் தான் அப்படின்னு சொல்றாரு. Because by the lovely charm of his diction, the lovely charm of his movement, he makes an epoch and founds a tradition. அவர் வந்து ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிருப்பாரு. பொயட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, Chaucer's poetical importance is real. He is genuine source of joy and strength. அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பொயட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸாவும் இருக்கும், அது ஸ்ட்ரென்த்தா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. His superiority in substance in the undeniable, his large, free, simple, clear and kindly view of human or reality truth. அதாவது ரியலி ட்ரூத் அவரு வந்து எப்படி இருக்கும்னா, அவரது வந்து ரியாலிட்டியா இருக்கும், ஹியூமன் ஃபாலோ பண்ற மாதிரி எல்லாமே இருக்கும், லார்ஜ், ஃப்ரீ, சிம்பிள், கிளியர், கைண்டா எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. His superiority of style and manner lies in liquid diction and fluidity of movement. அவரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னும், Chaucer's language presents a certain difficulty to modern readers, but it can be overcome. Modern readers வந்து இவரை ஓவர் கம் பண்ணின்னு வர அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவரோட நெகட்டிவ் சைடும் சொல்லியிருப்பாரு. யாருது அப்படின்னா சாசர்து. நெகட்டிவ் சைட் ஆஃப் சாசர் வந்து பாத்தீங்கன்னா, சாசர் இஸ் நாட் ஒன் ஆஃப் த கிரேட் கிளாசிக். இஸ் போயட்ரி லேக்ஸ் த ஆக்சென்ட் ஆஃப் ரியல் கிளாசிக் அப்படின்னும், his poetry lacks a high and excellent seriousness of writers like Dante, Shakespeare, Homer. அதாவது ரொம்ப ஹை சீரியஸ்னஸ் இருக்கும் ஷேக்ஸ்பியர், ஹோமர் இவங்களதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஹோமர் வந்து அதுல ரொம்ப ஹை சீரியஸ்னஸ் பர்டிகுலரா சொல்வாரு. அந்த அளவுக்கு வந்து இவரது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. Thus he says he has poetic truth of substance, though he has not a high poetic seriousness and corresponding to his truth of substance. He has an excused virtue of style and manner. With him is born our real poetry. அப்படின்னு ரியல் poetry எப்படி இருக்கும் அவரது, அவரோட வந்து ஹை சீரியஸ்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அவரோட ஸ்டைலே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மேனரே வந்து பாத்தீங்கன்னா ரியல் poetryயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. The Elizabeth poetry வந்து எலிசபெத்தன் poetryல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டன் ஆர் த undisputed and real classics. பட் ட்ரைடன் அண்ட் போப் ஆர் நாட் பொயட்டிக்கல் கிளாசிக்ஸ். அதாவது ட்ரைடன், ஷேக்ஸ்பியரும் மில்டன் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரியல் கிளாசிக். பட் ட்ரைடனும் போப்பும் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. Thus he says Dryden was the puissant and glorious founder and Pope was the splendid high priest of the age of prose and reason. அதாவது ட்ரைடன் வந்து என்ன அப்படின்னா குளோரியஸ் ஃபவுண்டர்னு அவரு, போப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்களா?
Thus he says Dryden and Pope are not classics of our poetry, they are classic of our prose. அவங்க வந்து poetryல வந்து classics கிடையாது, prose அவங்க அப்படின்னு சொல்றாரு. After restoration English needed the growth of a fit prose and Dryden fulfilled this needed. After restoration அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துல ப்ரோஸ்ல வந்து ஃபிட்டா யாரும் இல்ல, அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணது வந்து யாரு அப்படின்னா Dryden தான் ஃபுல்ஃபில் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப தேவைப்பட்ட அந்த இங்கிலீஷ் ப்ரோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா Dryden ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. த மோஸ்ட் சிங்குலர் அண்ட் யூனிக் poet of the age of Pope and Dryden in Thomas Gray is Thomas Gray. அதாவது யூனிக்கா இருப்பாங்க, சிங்குலரா தனித்தனியா இவங்க எல்லாம் யூனிக்கா தெரிவாங்க அப்படின்னும் says Gray is our poetical classic of that literature and age. The position of Gray is singular and demands a word of notice here அப்படின்னு சொல்றாரு தாமஸ் கிரே பத்தி. தாமஸ் கிரே though he is the frailest and scantiest of classic yet he is a classics. அவரும் வந்து கிளாசிக் ரைட்டர் தான் அப்படின்னும். Then Arnold points out Robert Burns பத்தி சொல்றாரு. Is further says that the real merit is to be found in Scotch poems. இவரோட ரியல் மெரிட் இவர் யாரு அப்படின்னா ராபர்ட் பர்ன்ஸ். இவர் வந்து Scotch poems அப்படின்னு சொல்றாரு. The world of Burns poetry is not a beauty world, it is repetitive and hard. poets இல்ல அப்படின்னா அந்த வேர்ல்டே எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. In journal Burns lacks the note of sincerity, but in his poems he sings of human equality and the independence and dignity of man. அவர் ஜெனரலா என்ன ஃபாலோ பண்ணிருப்பாரு அப்படிங்கறதையும் சொல்றாரு அவருடைய poems. சரிங்களா? சின்சியாரிட்டில sings human equality, independence and dignity of man தான். The poetry of Burns has the truth of matter and the truth of manners in it, but it lacks the accent that belongs to highest order of poetry. poetry வந்து எவ்வளவு ஹையஸ்ட் ஆர்டரா இருக்கும் அப்படின்னும் ஃபைனலா இவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண அவர் வந்து அவருடைய சமகாலத்தவர்களை அவரை கிரிட்டிசைஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா நல்லா இருக்காது, நம்மளோட காலத்தவரை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது பர்சனலா நல்லா இருக்காது அப்படிங்கறதுனால அவரோட காலத்தை சேர்ந்த பைரன், வேர்ட்ஸ்வொர்த், ஷெல்லி அவங்களெல்லாம் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணல. ஃபைனலி அர்னால்ட் ஃபீல்ஸ் தட் இன் ஜட்ஜிங் த poetry of Byron, Wordsworth and Shelley our estimation have the great danger of becoming not only personal but personal with passion. அது வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், என்னோட பர்சனல் கருத்து ஆயிட்டு இருக்கும், நான் என்னோட சம காலத்தவரை கிரிட்டிசைஸ் பண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? Thus Arnold defines that poetry must have high and excellent seriousness, lofty ideas and matter and substance, diction because it the criticism of life. poetry வந்து கிரிட்டிசிசம் தான் மெயின். அந்த கிரிட்டிசிசம்லயே வந்து என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதும் எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.